இதுநாள் வரை எஸ்பி வேலுமணியுடன் சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வந்த சி.வி. சண்முகம் முதன்முறையாக செய்தியாளர் சந்திப்பினை தவிர்த்து இருக்கிறார். விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சிக்கு ஆதரவளித்த 25 அதிமுக எம்எல்ஏக்களில் ஒருவருக்கு கூட அமைச்சரவைகளில் இடம் கிடைக்கவில்லை. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வேலுமணி, அமைச்சர் பதவிக்காக நாங்கள் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அமைச்சர் பதவி கேட்டதாக எங்கள் தரப்பிலோ தாவேக தரப்பிலோ இதுவரை கூறவில்லை. எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றே கோரினோம். அதிமுகவில் பிளவு இல்லை, கருத்து வேறுபாடுகள் தான் உள்ளது. அதிமுகவை உடைக்கும் எண்ணமோ பிரிக்கும் எண்ணமோ எங்களுக்கு இல்லை. அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அமைய வேண்டும். கட்சி எங்களின் உயிர் மூச்சு. தவறான செய்திகளை பரப்பாதீர்கள் என வெளிப்படையாக பேசினார். இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் சி.வி. சண்முகம் பங்கேற்காததன் பின்னணியில் பல்வேறு அரசியல் கணக்குகள் இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. விஜய் தங்களை ஏமாற்றிவிட்டார் என்று கடும் கோபத்தில் அவர் இருப்பதாகவும், இதனால்தான் ஊடகங்களை சந்திக்க அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தாவேகாவிற்கு ஆதரவு அளித்ததால் எடப்பாடி தரப்பும் தற்போது சி.வி. சண்முகம் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றன. இந்த காரணங்களால் தான் செய்தியாளர் சந்திப்புக்கு வேலுமணி அழைத்தும் உடல்நிலை சரியில்லை என அவரின் அழைப்பை சண்முகம் நிராகரித்து விட்டாராம். விழுப்புரம் மாவட்டத்தின் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றதால் அண்மையில் தன்னுடைய ராஜ்யசபா எம்பி பதவியை சண்முகம் ராஜினாமா செய்திருந்தார். தற்போது அந்த எம்பி பதவிக்கான இடைத்தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.